அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், பாய் வீட்டு ஸ்டைலில் சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா மீன் குழம்புல நல்லா எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு வெந்தயம், ஒன்றும் பாதியமாக இடித்து வச்ச கொஞ்சோண்டு பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் பூண்டு நல்லா கோல்டு கலரில் ஆகணும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 வெங்காயம் நான் புடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது வதங்குறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் அந்த புளி, அது ஒரு 4 தடவை நல்லா கரைச்சி அந்த மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல அது கூட அதை சேர்த்துக்கலாம். இது மாதிரி எல்லாமே அரைச்சி சேர்த்து மீன் குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மசாலா அரைச்சி வச்சுட்டு வரத்துக்குள்ளே வெங்காயம் இதெல்லாமே நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல அது நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், அது நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை எடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்ததுக்குள்ளே ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு காரம், புளிப்பு, உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட் பார்க்குறேன். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து தூவி விட்டுக்கோங்க. தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா இதுமாரி சலசலன்னு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மீன், அந்த மீனை 1 by 1 போட்டுக்கலாம். மீன் போட்டதுக்கப்புறம் கிளறக்கூடாது, அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் பாருங்கள், மீன் ஒன்றோட ஒன்று உடையாமல் முழுசாக அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.